குறிஞ்சி கல்வி நிறுவனங்களின் 25வது ஆண்டு விழாவை சிறப்பிக்க சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கும் பெரு மதிப்பிற்குரிய நாமக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு எஸ் ராஜேஷ் கண்ணா ஐபிஎஸ் சார், திரு என்.கே. செல்வராஜ் சார், நாமக்கல் மாவட்ட கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய நாமக்கல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி பி. மகேஸ்வரி மேடம் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய நாமக்கல் மாவட்ட தனியார் பள்ளி கல்வி அலுவலர் திரு எம். ஜோதி சார் அவர்களுக்கும், நமது குறிஞ்சி கல்வி நிறுவனங்களின் பொருளாளர் திரு இ. அசோகன் அவர்களுக்கும், பள்ளியின் இயக்குநர்கள், மதிப்பிற்குரிய பெற்றோர்கள், ஈர்பால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் அன்பிற்குரிய மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, குறிஞ்சி கல்வி நிறுவனங்களின் 25வது ஆண்டறிக்கையை வாசிப்பதில் பெருமிதம் கொள்கிறேன். எங்கள் குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் 2000 ஆண்டு சுமார் 1200 மாணவ மாணவியர்களுடன் தொடங்கப்பட்டு 2002ஆம் ஆண்டு முதல் இன்றளவும் மருத்துவம் மற்றும் பொறியியல் கட்டாஃபில் மாநில சாதனை, +2 மற்றும் 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வுகளிலும் மாநில மற்றும் மாவட்ட சாதனைகள் என குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் தொடர்ந்து சாதித்து கொண்டிருக்கும் சாதனைகள் மாநில அளவில் தனி சிறப்பு பெற்று விளங்குகிறது என்பதை கூறிக்கொள்வதில் பெருமிதம் அடைகிறேன். 10th, 11th and 12th அரசு பொதுத் தேர்வுகளில் மட்டுமல்லாமல் மருத்துவ நீட் நுழைவுத் தேர்விலும் நம் பள்ளி மாணவ மாணவியர்கள் தேர்ச்சி பெற்று புகழ்பெற்ற ஜிப்மர், எய்ம்ஸ், எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக், கோயம்புத்தூர், தஞ்சாவூர், மதுரை மற்றும் சில அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மற்றும் தனியார் கல்லூரிகளிலும் பயின்று வருகின்றார்கள். மேலும் ஜேஇஇ, ஐஐடி நுழைவுத் தேர்வுகளிலும் நம் பள்ளி மாணவர்கள் தேர்ச்சி பெற்று புகழ்பெற்ற அரசு மற்றும் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் பயின்று வருகிறார்கள். எங்கள் குறிஞ்சி நீட் அகாடமியின் சாதனைகள்: 2023-24 கல்வியாண்டில் குறிஞ்சி நீட் அகாடமி பயிற்சி மையத்தில் பயின்ற எஸ். அனுசியா என்ற மாணவியும், ஜி. ரதீஷ் என்ற மாணவனும் 720க்கு 665 மதிப்பெண்கள் பெற்று அரசு ஒதுக்கீடு 7.5% இட ஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்து அவர்கள் இருவரும் தற்போது சென்னை எம்எம்சி மருத்துவக் கல்லூரியில் பயின்று வருகிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் கூறிக்கொள்கிறேன். குறிஞ்சி நீட் அகாடமி பயிற்சி மையத்தில் பயின்ற மாணவர்கள் மருத்துவ தரவரிசை பட்டியலில் மாநில அளவில் தேர்வாகி ஸ்ரீ ஹரிணிஸ்ரீ, ஏ. இளவரசன், பி. ஸ்ரீபிரியா, எஸ். தமிழரசன், எம். ஹர்ஷினி ஆகிய மாணவ செல்வங்கள் தமிழகத்தில் உள்ள பல்வேறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் பயின்று மேலும் நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் தமிழ் மற்றும் ஆங்கில வழி பயிற்சி வகுப்பிலும் மாணவர்கள் சேர்ந்து தங்கள் வெற்றி இலக்கை அடைந்துள்ளனர். மேலும் கடந்த ஆண்டுகளில் மருத்துவ நீட் நுழைவுத் தேர்வில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் வெற்றி பெற்று
பல்வேறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் படித்து வருகிறேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ மாணவியர்கள் நீட் நுழைவுத் தேர்வையும் JEE IIT நுழைவுத் தேர்வையும் எளிதாக எதிர்கொள்ள 6 முதல் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களுக்கு நாள்தோறும் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வகுப்புகள் நீட் வகுப்புகள் பள்ளியில் நடத்தப்பட்டு வருகின்றன. குறிஞ்சி CBSE மலர்களின் கல்வி சாதனைகள். நமது குறிஞ்சி CBSE பள்ளியில் 2024ஆம் ஆண்டு +2 பொதுத் தேர்வில் நவ்யவர்ஷினி என்ற மாணவி 479 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும், தீரஜ் ஜாம் என்ற மாணவன் 467 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், SL சரண் என்ற மாணவன் 466 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளார். CBSE பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் DV கனிஷ்கா என்ற மாணவி 463 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும், P தனுஷ்கா ஸ்ரீ என்ற மாணவி 458 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், R கிஷோர் என்ற மாணவன் 456 மதிப்பெண்களை பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். தற்கால தேவைகளுக்கேற்ப மாணவ மாணவியர்கள் சரளமாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி போன்ற நவீன துறைகளில் சிறந்து விளங்கவும் பள்ளியிலேயே பயிற்சியில் அளிக்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் CBSE பாடத்திட்டத்தில் மாவட்டத்திலேயே முதன்முறையாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ், ட்ரோன் டெக்னாலஜி, கோடிங் கிளாஸஸ் மற்றும் ரோபோட்டிக் தொழில்நுட்பம் போன்ற வளர்ந்து வரும் துறைகளிலும் மாணவ மாணவியர்கள் சிறந்து விளங்கும் பொருட்டு அதற்கான பாடத்திட்டங்கள் நம் பள்ளி வளாகத்திலேயே தயாரிக்கப்பட்டு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறேன் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில பாடத்திட்டத்தில் சாதனைகள். 10வது மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் மாநில அளவில் முதல் மற்றும் 2ஆம் 3ஆம் இடங்களை பிடித்து மறைந்த முன்னாள் முதல்வரிடமிருந்து மாணவ மாணவியர்கள் பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழையும் பெற்றுள்ளனர். நடந்து முடிந்த மார்ச் 2024 +2 பொதுத் தேர்வில் அறிவியல் பாடப்பிரிவில் எங்கள் பள்ளி மாணவி SP சானியா என்ற மாணவி 600க்கு 593 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் சிறப்பிடமும் பள்ளியில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளார். மேலும் நிதிஷ் என்ற மாணவனும் R ஸ்ரீலேகா என்ற மாணவியும் 584 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், S நிஷாந்த் என்ற மாணவன் 581 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும், N தினேஷ் கைலாஷ் என்ற மாணவனும் R சந்தியா என்ற மாணவியும் 580 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் 4ஆம் இடத்தையும் பிடித்து நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். பொறியியல் தரவரிசை பட்டியலில் S நிஷாந்த் என்ற மாணவன் 200க்கு 199.5 கட் ஆஃப் மதிப்பெண்களை பெற்று மாநில அளவில் தேர்வாகி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் பொறியியல் படிப்பு பயின்று வருகிறார். நிதிஷ், R ரித்தீஷ் ஆகிய மாணவர்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திலும், N தினேஷ் கைலாஷ், R சந்தியா ஆகியோர் கோவை PSC பொறியியல் கல்லூரியிலும் பயின்று வருகிறார்கள் என்பது நம் பள்ளிக்கு மேலும் பெருமை சேர்ப்பதாகும். 2024ஆம் ஆண்டு +2 பொதுத் தேர்வில் 550 மதிப்பெண்களுக்கு மேல் 25 மாணவ மாணவிகளும், 500 மதிப்பெண்களுக்கு மேல் 60 மாணவ மாணவிகளும், 450 மதிப்பெண்களுக்கு மேல் 105 மாணவ மாணவிகளும், 400 மதிப்பெண்களுக்கு மேல் 195 மாணவ மாணவிகளும் மதிப்பெண்கள் பெற்று சாதனைகள் புரிந்துள்ளனர். +1 பொதுத் தேர்வில் JK சக்தி என்ற மாணவன் 600க்கு 577 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும், R மோகன்ராஜ் என்ற மாணவன் 568 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், N கார்த்திகா என்ற மாணவியும், R ஆல்பியன்ஸ் ரூபஸ் என்ற மாணவனும் 561 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். மேலும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் ரவீனா ராகவி என்ற மாணவி 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடத்தையும், R நித்யஸ்ரீ என்ற மாணவி 491 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்தையும், S விஸ்மிதா என்ற மாணவி 489 மதிப்பெண்கள் பெற்று 3ஆம் இடத்தையும், B ஸ்ரீ அஸ்வின் என்ற மாணவன் 488 மதிப்பெண்கள் பெற்று 4ஆம் இடத்தையும் பிடித்து சாதனை படைத்துள்ளனர். 2024-25ஆம் கல்வியாண்டில் +1 வகுப்பில் பயிலும் சாரு பிரீத்தி என்ற மாணவி இந்த ஆண்டு தமிழக அரசு நடத்திய
தமிழ் மொழி இலக்கிய திறனாரி தேர்வில் 100க்கு 96 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் சிறப்பிடம் பெற்று அரசு வழங்கும் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு தேர்வாகியுள்ளார். மேலும் நாமக்கல் மாவட்ட அளவில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியிலும் தேர்வாகியுள்ளார். 31/1/2025 நாள் விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற திருக்குறள் மாநாட்டில் கலந்து கொண்டு நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். இந்த கல்வியாண்டில் குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் பயிலும் மாணவர்கள் பெங்களூர் ஒண்டர்லா, மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர், மதுரை திருமலை நாயக்கர் மஹால், சிவகங்கை கீழடி அருங்காட்சியகம், சேலம் ஏற்காடு ஆகிய இடங்களுக்கு கல்வி சுற்றுலாக்கள் சென்று வந்துள்ளனர். பல்வேறு அறிவியல் கண்காட்சியில் நம் குறிஞ்சி சிபிஎஸ்இ பள்ளி மாணவ மாணவியர்களும் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவியர்களும் கலந்து கொண்டு தேசிய அளவில் பரிசுகளும் பாராட்டுகளும் பெற்று வந்துள்ளனர். குறிஞ்சி மலர்களின் விளையாட்டு சாதனைகள். நம் பள்ளியில் மிக சிறப்பாக அமைந்த விளையாட்டு மைதானத்தில் அனுபவமிக்க ஆசிரியர்களால் பயிற்சி அளிக்கப்பட்ட மாணவர்கள் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான தடகள போட்டிகளிலும் தனிநபர் மற்றும் குழு விளையாட்டு போட்டிகளிலும் கலந்து கொண்டு தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கல பதக்கங்களை பெற்றுள்ளனர். 2024-25 கல்வியாண்டில் மாநில அளவில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு இடையிலான வாலிபால் கிளஸ்டர் போட்டி நம் பள்ளியில் நடைபெற்றது. இப்போட்டியில் பாண்டிச்சேரி, அந்தமான் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு பெற்றனர். ஆண்கள் பிரிவில் 524 அணிகளும் பெண்கள் பிரிவில் 178 அணிகளும் என மொத்தம் 12,000 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு விளையாடி சிறப்பித்தனர். இதில் நம் பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டு விளையாடி பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். நமது குறிஞ்சி சிபிஎஸ்இ பள்ளி மாணவ மாணவியர்கள் மாநில, மாவட்ட அளவில் சிலம்பம், ஸ்கேட்டிங், செஸ், அபாகஸ், ஒலிம்பியாட், கராத்தே ஆகியவற்றில் கலந்து கொண்டு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழையும் பெற்று சாதனை புரிந்துள்ளனர். மாணவ மாணவியர்களின் கலைத்திறன்களை ஊக்குவித்தல். கலைகளின் கருவூலமாக இருக்கும் குறிஞ்சி கல்வி நிறுவனங்கள் கல்வி மட்டுமின்றி பசுமைப்படை, இளைஞர் செஞ்சிலுவை சங்கம், நாட்டு நலப்பணி திட்டம் போன்ற அமைப்புகளில் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு சமூக சேவைகளாற்றி வருகின்றனர் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் பயின்ற சுமார் 1200க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவ மாணவியர்கள் தற்போது பல்வேறு அரசு மருத்துவமனைகளில் அரசு மருத்துவர்களாக பணிபுரிந்து வருகிறேன் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கிய மன்றம், விளையாட்டு, கராத்தே, யோகா முதலானவற்றில் மாணவ மாணவியர்கள் தங்களுக்கு ஏற்றாற்போல் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் தனித்திறன் மிக்கவர்களாகவும் நாட்டின் நலன் காக்கும் நல்லோர்களாகவும் சுய மரியாதை உடையவர்களாகவும் IAS, IPS, IRS, IFS போன்ற குடிமை பணித்தேர்வுகளில் தேர்ச்சி பெற்று அரசின் பல்வேறு துறைகளில் உயர்ந்த பதவியில் பணிபுரிந்து வருகிறார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவ மாணவியர்களின் கலைத்திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக இலக்கியங்களின் மீது ஆர்வத்தை தூண்டும் வகையில் பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. பல்வேறு அமைப்புகளால் நடத்தப்பட்ட பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, வினாடி வினா, கவிதை ஒப்புவித்தல் முதலிய போட்டிகளில் மாணவ மாணவியர்கள் மாநில, மாவட்ட அளவில் பங்கு பெற்று வெற்றி வாகை சூடியுள்ளனர். நமது பள்ளியில் மாணவ மாணவியர்களின் மொழி திறன்களை மேம்படுத்தும் வகையில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் வாரந்தோறும் இலக்கண தேர்வுகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இவை தவிர பள்ளியில் பட்டிமன்றம், வழக்காடு மன்றம், விவாத மேடை, சொற்பொழிவு, கவியரங்கம், கருத்தரங்கம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மாணவ மாணவியர்களின் மொழி ஆளுமை திறன்கள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவியர்கள் ஹிந்தி பிரச்சார சபை நடத்தும் தேர்வை எதிர்கொள்ள பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மலரும் குறிஞ்சி மலர்கள் அல்ல எமது மாணவர்கள், வருடந்தோறும் மலரக்கூடிய குறிஞ்சியின் சாதனை மலர்கள். இச்சாதனைகள் ஆண்டுதோறும் தொடரும் என்பதை கோரி ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். I sincerely thank our correspondent for his warm and thoughtful welcome at